அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் தமிழர்களோட பயணம். இது சரியாக ஆப்பிரிக்காவிலேருந்து சொல்லலாமா, இல்லை இந்தியாவில் தான் அனைத்து மனிதனோட வாழ்க்கையை உருவாச்சா என்னன்றது சரியாக இன்ன வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இது காணொலிக்கு பேர் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்மளோட தமிழர்களோட பயணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போது நம்ம சரியாக ஆப்பிரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தோம், இல்லை இந்தியாவுக்கு எப்படி வந்தோன்ற ஒரு சரியான தகவல் இல்லாதனால நான் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா எப்படி தமிழர்கள் பயணித்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்தது, அதுதான் இப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். Research has found evidence of some form of migration to Australia from India well before Europeans arrived. The first sign of Indian influence about 4,000 years ago was around the same time as the discovery of the dingo, and researchers are questioning whether there may be a link. Anna McDonald has the story. 40,000 years since Aboriginal people first inhabited Australia, new information has come to light about their genetic makeup. German researchers have found evidence of migration from India to Australia. It could have been by people actually moving, physically traveling from India directly to Australia, or their genetic material could have moved in terms of contact between India and neighboring populations, who then had contact with other neighbor populations, and eventually there would have been contact with Australia. இப்போ கேட்டது வந்து ஆஸ்திரேலியா வானொலியில் இந்தியர்களோட குடிபெயர்ப்பு, அதாவது மைக்ரேட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தஞ்சம் புகுந்து, அதாவது தஞ்சம் இல்லை, அது வந்து ஒரு நாடோடிகளாக குடிபெயர்ந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆப்பிரிக்காவிலேருந்து வரும்போது கடைசியாக அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றின ஒரு காணொலி தான் அது இருந்தது. அதை அந்த ஆஸ்திரேலியா ரேடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 4000 5000 வருஷம் வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவங்களோட ஜீன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்த நாடோடிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு, அதுக்கப்புறம் இலங்கை, அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் வழியாக வந்து அதுக்கப்புறமா அவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது ஒரு ஜீன் டெஸ்ட்டில் எடுக்கும்போது மதுரையில் விருமாண்டிங்கிற ஒருத்தருக்கு வந்து 60,000 வருஷம் பழைய ஜீன் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா 4000 5000 வருஷன்றது வந்து இவங்களோட கண்டுபிடிப்பில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் சரியாக அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு. எல்லா அபார்ஜினல்ஸும் ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா பழங்குடியினரும் வந்து அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அங்கே நேராக கொலையை பண்ணிவிடுவாங்க அங்கே இருக்கிற அபார்ஜினல்ஸ். ஸோ அதனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் மட்டும்தான் நல்லா வளர்ந்த நகரங்கள் இருக்கும், வேறு எங்கேயுமே வளர்ந்த நகரங்கள் இருக்காது. அங்கே எல்லாமே பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் சொன்ன அந்த தியரியை பேஸ் பண்ணி, அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஜீன் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு பண்ணாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு 60,000 வருஷத்துக்கு பழைய ஒரு ஜீனோட இருக்காருன்னு சொல்லி. ஸோ இவங்க ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்தது வந்து 4000 வருஷம் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கும் முந்தைய ஒரு 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அதாவது ஆஸ்திரேலியாவோட பழங்குடியினர் எப்படி 40,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டிஎன்ஏ காட்டுதோ அதே அளவுக்கு தான் தமிழர்களும் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்டடி வந்து சொல்லியிருக்கு. இதில் இந்த நாயையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது எப்படின்னா, அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த நாயும் இந்த மக்களும் எப்படி வந்தாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் எப்படி நடந்தது, சாத்தியமாச்சு? அவ்வளோ வந்து கடலை தாண்டி போனாங்களா? அவ்வளோ கடலில் இப்போ இருக்கிற ஷிப்புங்களை யூஸ் பண்ணால் கூட ஃப்ளைட்டை விட கடல் வந்து ரொம்ப நேரம் ஆகும். படகுல ஷிப்பில் போகிறது வந்து ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் எப்படி அவங்க பண்ணாங்க, அது சாத்தியமாச்சுன்னா, அப்போ அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நிலப்பரப்பு அதிகம். இப்போ தான் எல்லாமே கடல் கடியில் போயிடுச்சு. ஸோ இது எப்படி நம்மளோட எப்போவுமே நம்ம சொல்கிறது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே மூத்தக்குடி தமிழ்குடி நம்ம சொல்கிறது கல் தோன்றி அப்படிங்கிறதுனா கற்காலம் அப்படிங்கிறது என்னன்னா கல்லும் தோன்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம்னா, அப்போ கற்காலம்ன்றது என்னது? ஸ்டோனேஜுக்கு முன்னாடி. அதான்
கல் தோன்றவே இல்லை அப்படின்னா அது வந்து ஐசேஜ். ஸோ பனிப்பாறைகளாக தான் இருந்தது. அப்போ வந்து நிலப்பரப்பு அதிகமாகவே இருந்தது. ஸோ நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அதிகமாக அவங்க கடல் வழியாக போகணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 100 மைல் 200 மைலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நடுவில் வந்து கடல் இருந்தது. ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வழியாக வர வரைக்கும் எங்கேயுமே கடல் இல்லை. இந்தியாவையும் தாண்டி அவங்க போனதுக்கப்புறம் கடல் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியா வழியாக வந்த நிலப்பரப்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 100-200 மைல் கேப் இருந்தது. அது கடல் இருந்தது. அதை அவங்க எப்படி கடந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நாயை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் சேனலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்தது. 2600 பிசி, அதாவது 3600-3800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதோட அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பப்ளிஷ் அங்கே உள்ளே வந்திருக்கு. அதுதான் ஆரியன்னு அவங்க சொல்கிறது. ஸோ அவங்க அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்த மக்கள், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரீச் அடைஞ்ச மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க எந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணுற சீவர்தி போட்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பொக் அப்படின்றது வந்து எந்த வருஷம் எப்படி வந்தாங்க எல்லாத்தையுமே அவர் கணிச்சிருக்காரு. அதுவும் ஆஸ்திரேலியன்ஸுன்றவங்க வந்து நம்ம தமிழர்களோட நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து நம்மளோட கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து கட்டி அந்த கட்டு மரத்தில் ஏறி உட்காந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்கை ஆஸ்ட்ரோனேஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆஸ்ட்ரோனேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருந்து விதை இல்லாத ஒரு வாழைப்பழத்தை ஆசிய கண்டத்தை விட்டு வெளியில் எல்லாத்துக்கும் அவங்க தான் பரப்புனாங்க. இது எப்படி விதை இல்லாத வாழைப்பழம், இப்போ எல்லாம் விதை இல்லைல்ல, அதில் என்ன விதை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பழங்குடியராக இருக்காங்க. அப்போ நம்ம அப்படி தான் இருக்கோமா? இல்லை. இவர்கள் வந்து நாடோடிகளாக போகிற தமிழர்கள் ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க, வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வரும்போது அவங்களோட நாகரிகம் அதிகமாகுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளிக்கு வந்தோடனே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அறிவியல், அவங்களோட பண்பாடு, அவங்களோட கலை, அவங்களோட தொழில்நுட்பம், விவசாயம் எல்லாமே வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சிலர் அவங்க கூட இல்லாமல் அவங்க மூவ் ஆகிட்டே இருந்திருக்காங்க, போயிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நாடோடிகள் தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படி கடைசியாக அவங்க ரீச் ஆனது இன்றைக்கும் அவங்க அப்படி நாடோடிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. இப்போ நம்ம வளர்ந்துட்டதுனால அவங்க அந்த இடத்துலயே அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா தான் கடைசியாக அவங்க சேர்ந்தது. இந்த பக்கம் ஆப்பிரிக்கா. ஸோ 2 இடத்துல இன்னும் அவங்க வந்து ஒரு நாகரிகம் அடையாத காட்டுவாசிகளாக தான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ இதில் இன்னொரு கூட்டம், தமிழர்கள் கூட்டம் எப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடைந்த விவசாயம். அப்படி அந்த விவசாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீட்லெஸ் பனானா, அது என்ன சீட்லெஸ் பனானான்றது சொல்கிறேன். அதுக்கப்புறம் சோழன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற இடங்கள் இத்தனை உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் இந்த சிந்து சமவெளியை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட முன்னேற்றம்ன்றது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கான காணொலியை நான் காட்டுறேன். அது எதுவுமே நம்ம இந்தியா கவர்மெண்ட்டோ இந்தியாவில் இருக்கவங்களோ செய்யாத ஒரு அப்ரோச் தான். ஏன்னா அவங்களே அந்த வெளிநாட்டவர்களே அந்த ஃபாரினர்ஸே அதை க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது இக்னோர் படுத்தப்பட்ட, அது புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஸ்டடீஸ், நம்மளை பற்றின ஸ்டடீஸ் எல்லாம் இந்தியாவில் அப்படிங்கிறதையும் அவர் க்ளீனாக சொல்லியிருக்காரு. கிரஹாம் ஹேங்காக்குங்கிறவரும் மைக்கேல் வுட்ஸ் அப்படிங்கிறவரும் அந்த வீடியோவையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முன்னேறினது எப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறோம். ஸோ இது நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது என்ன இருக்குது? நியூசிலாண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங், அதாவது ஒரு முன்னேறின ஒரு சமூகம் கேஸ்டிங் மூலமாக ஒரு மணி செஞ்சுருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு அதோட சைஸ் 13 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் டெப்த்து இருக்கிற ஒரு இதுவில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த பெல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு மணி செஞ்சுருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு அதோட சைஸ் 13 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் டெப்த்து இருக்கிற ஒரு இதுவில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த பெல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. முகமது பக்ஷி மணி அப்படி சொல்லிட்டு, முகமது மணி அப்படி சொல்லிட்டு இதில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதாவது டெக்னாலஜியில், அது இல்லாமல் விவசாயத்துலேயும் முன்னேறிருக்காங்க. நேச்சுரல் பனானா, அதாவது வைல்டு பனானான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எப்பவுமே வந்து கொய்யாக்கா மாதிரி நிறைய விதைகள் இருக்கும். ஆனால் ஒரு இது வந்து சாப்பிட முடியாமல் இருந்தது. இது உலகம் ஃபுல்லாக இருந்த வாழைப்பழம்
ஆனால் இந்தியாவில் வந்து திடீர்னு அது காணாமல் போயிருக்கு. அது அலெக்சாண்டர் வந்து பார்த்து ஆச்சரியத்தில் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆஸ்ட்ரேனியன் ட்ரேடர்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அக்குமினேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான வாழைப்பழமும், மூசா பால்பிசியானா அப்படிங்கிற ஒரு வாழைப்பழத்தையும் மரபணு ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி அவங்க வந்து இன்னொரு வகை கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன இருக்குன்னா விதை இல்லாதது. அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜெனடிக்ஸ் இப்போ தான் நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து டைபோலாய்டு. இது ரெண்டும் டைபோலாய்டு. 2 குரோமோசோம் இருக்கும், 2 செட் ஆஃப் குரோமோசோம். இது ஒரு 1 ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம், 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதில் பிபி அப்படிங்கிற 1 ஹேப்ளாய்டு, இப்போ 2 டைபோலாய்டுன்னு அர்த்தம். 1 ஹேப்ளாய்டு இருக்குன்னா இது ஒரு பி, 2 பின்னா அது வந்து ஒரு டைபோலாய்டுன்னு சொல்லிட்டு. ஸோ டைபோலாய்டு. ஸோ இந்த 2 டைபோலாய்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரைபோலாய்டு. ஸோ ட்ரைபோலாய்டு இருக்கிற எந்த ஒரு குரோமோசோமும் வந்து சீட் இல்லாததாகும். இப்போ இருக்கிற எல்லாமே இப்படி தான். டைபோலாய்டை இணைச்சி அவங்க ட்ரைபோலாய்டுங்கிற இப்போ 3 குரோமோசோம், ஒன்று ஏஏபி இல்லாட்டி ஏபிபி. ஒரு ஒன் செட் ஆஃப் ஒரு செட் இதுலேருந்து ஒரு செட்டு இங்கே போகும், இல்லை இதுலேருந்து ஒரு செட்டு இங்கே போகும். ஸோ அப்போது இது 3 ஆகிடும். ஸோ 3 செட் ஆஃப் குரோமோசோம் ஆச்சுன்னா அது விதை இல்லாமல் ஆகிரும். ஸோ இதை மாதிரியெல்லாம் வந்து இயற்கை மரபணுவையும் வச்சு அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் 20,000 வருஷம் 30,000 வருஷம் முன்னாடி கூட, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ரொம்ப டெவலப்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சிந்து சமவெளியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோக்களையும் நான் டாக்குமெண்ட்ரிகளையும் நான் உங்களுக்கு இதோட இணைச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த கடலோர பகுதி வழியாக தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து உங்களுக்கு கடல் வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி எல்லாமே வந்து நிலம் வழியாகவே கனெக்ட் ஆகிருக்குது. ஆனால் இங்கே வந்து கனெக்ட் ஆகலை. அது வந்து அந்த கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு படகுல யூஸ் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறாங்களோ கட்டுமரத்துலேயே, அதை மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு கட்டுமரத்துலேயே அவங்க போயிருக்காங்க. கூடவே அந்த நாய் ஒன்று, நாட்டு நாய் ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது. டிங்கோங்கிற ஒரு நாய் வந்து இந்திய வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் வந்து கடல் வழியாக எப்படி போய் ஆகணும், ஏன் அவங்க இப்படி எங்கன்னா நில வழியாக போயிருக்கலாம், கடலை ஒட்டுனா மாதிரியே போயிருக்காங்கன்னா, இதுக்கான நிலப்பரப்பு, அதாவது ட்ராவல் டைம், அந்த கடந்து போகிறதுக்கான நேரம், பயண நேரம் அதிகமாகும். இதே கடல் வழியாக போனீங்கன்னா உங்களோட பயண நேரம் குறையும் அப்படின்றதுக்கு. அதனால தான் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் தான் இருப்பாங்க. ஈவன் நம்ம நாட்டுக்கு வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கோவா, மெட்ராஸ், கல்கட்டா அந்த மாதிரி இந்த கடலோரத்து வழியாக தான் வந்திருக்காங்க. நம்மளை இன்வேஷன் அலெக்சாண்டர் மட்டும் தான் இந்த வழியாக வந்தது. ரொம்ப இப்படி சுற்றி, ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி வந்திருக்காரு. மற்றபடி டைரெக்டாக இந்தியாவை அட்டாக் பண்ணணும் இல்லை பிடிக்கணும்னு வந்தவங்க சீக்கிரமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கடல் வழி தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ இப்படி வரதும் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக போகிறது தான் அவங்களோட ட்ராவல் டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்க அப்படி போயிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கான ஆதாரம் இல்லாதனால நான் இங்கே இருந்து இந்த சிந்து சமவெளியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இங்கே இருக்கிற ஆளுங்களும் எவ்வளோ முன்னேறணும், பல்லு, தோல் அதெல்லாம் எடுத்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளியிலேருந்து இந்த துவாரகைங்கிற அந்த இடம், இந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த பூம்புகார்ன்ற நகரம், அது எல்லாமே வந்து 7,500 வருஷம் 8,500 வருஷம் அதிகபட்சமாக 10,000 வருஷத்துக்கு பழமையானது இடங்க அப்படிங்கிறது தான் வந்து. Researching Indian archaeological journals, I found a neglected study describing a sunken ruin. நெக்லெக்டட் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஒதுக்கப்பட்ட இதுக்கான நிதியும் அவங்க ஒதுக்கலை, அதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் அவங்க தரல. ஸோ இது மாதிரி வந்து அவங்க நிறைய ஒதுக்கப்பட்ட ஆராய்ச்சிகள், ஸ்டடீஸ் தெரியாது. ஸோ அது அப்படியே இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காரு கிரஹாம் மெக்காக்ன்றது. இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பூம்புகார்னு சொல்கிற மகாபலிபுரத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நகரத்தோட ஆராய்ச்சியை இன்னும் இந்தியா பண்ணலை. ஆனால் இவர் ஓரளவுக்கு பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் அதை பண்ணியிருக்காரு. அதை பார்ப்போம்.
It was in an area that I knew had been flooded at the end of the Ice Age. And there's a flood myth pointing straight to it. Here, deep in the Tamil part of South India, one of the most sacred sites is the Meenakshi temple in the ancient city of Madurai. Tamil myths say the temple was established by the survivors of a flood. According to the myths, the survivors had belonged to an earlier and highly advanced civilization. Its most famous achievement before it was swallowed by the sea was a great academy or sangam for the perfection of human knowledge. Sangam means collection. People come together to bring out a great work. What happened to it? Why did it cease to exist? Okay, that is, there's a big land. So many people were there. The sea came in and it swallowed the whole thing. That's what people say. Do we have any descriptions of what sort of land it was? That is the most ancient continent in the whole world. The best and the ancient civilization existed there. And it belongs to Tamil. Right, and this is about 10,000 years ago. 10,000 years. அதாவது The 10,000 Sangam flood myth hints that the remains of a lost civilization more than 10,000 years old are waiting to be discovered underwater around the shores of South India. 10,000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆராய்ச்சி, ஒரு நாகரிகத்துக்கான ஆராய்ச்சி. That's the same time frame given by Plato for the submergence of Atlantis in another ocean. And Ice Age science confirms that huge amounts பிளாட்டோ அப்படிங்கிறவர் வந்து என்ன ஒரு of additional land were available. அவரோட ஆராய்ச்சியில் என்ன சொல்லி அவங்க அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, அட்லாண்டிஸ்ங்கிற ஒரு இடம் ஆல்ரெடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கின மாதிரி சொல்லியிருக்காரு. அது இதுவாக இருக்கலாமோன்ற ஒரு கணிப்பில் அவர் பார்க்குறாரு. ஸோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த இடம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. All around the coast of India in the precise period signaled by the Sangam myth. So you can see, if you focus down here in the southern tip of India and Sri Lanka, looks more or less as it does pretty much as it looks now. 10.6, 12.4, 16.4. Well, they're extraordinarily different from how they are today. I mean, we're looking at almost a continuous land. இதே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி துவாரகைன்னு சொல்ற இப்ப இருக்கிற அந்த துவாரகைன்ற ஒரு இடத்த வந்து, அதாவது கடலுக்கடியில் இருக்கிற இடத்த கண்ணனோட இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்ணன் வந்து 3600 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கான பழமையான இடம். ரெண்டுத்துலயும் வந்து முன்னேறிய நாகரிகத்தோட வளர்ச்சி நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த துவாரகையிலிருந்து கடலோர வழியாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்தது. அது ஒரு சில கூட்டம் எப்படின்னா மறுபடியும் அது கடலோரமாகவே அவங்க பயணித்து ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியா அடைஞ்சாங்க. ஆனால் இன்னொரு சிலவங்க அவங்க அந்த விவசாயம் அதெல்லாம் பண்ணி அவங்களோட கலை, அவங்களோட டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அவங்க நிறைய அவங்களோட தடங்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து சிந்து சமவெளி. ஸோ சிந்து சமவெளி, துவாரகை, மன்னிக்கணும், இந்த பூம்புகார் அப்படிங்கிற இந்த இடம் கடலுக்கடியில் மகாபலிபுரத்துக்கு அடியில் இருக்கிற அந்த பக்கத்தில் கடலுக்கடியில் இருக்கிற அந்த நகரமும் துவாரகையும் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் 10,000 வருஷம் ஒரே மாதிரியான ஒரு முன்னேறிய அங்கே மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அது துவாரகையிலிருந்து அவங்க ட்ராவல் பண்ணி கடைசியாக போனது வந்து இந்த சிந்து சமவெளி. அது 2,500 வருஷத்துக்கு பழமையான ஒரு பொருட்கள் மட்டும்தான் காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடி இந்த இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அங்கேயும் இருந்திருக்காங்க, இங்கேயும் இருந்திருக்காங்க. ஸோ அதை கடைசியில் இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், கிரஹாம் ஹான்காக்ன்றவர். அதுக்கப்புறம் டைம் சுட்டும் நம்ம பார்ப்போம். So when the ice sheets were at their biggest, sea level was at its lowest. Right. History of that lost flooded terrain.
This is the granite shore temple at Mahabalipuram. It feels a bit eerie. Looking at these straight lines on the walls, you can almost make out courses of masonry. I'm in no doubt that we're looking at a man-made structure here. There is a lot of growth on it. On reviewing the dive on deck, what convinces me is these clear courses of individual blocks. And the way that the U-shaped structure sticks up so unnaturally from the flat sea bed. A computer model of the structure from measurements taken by the NIO reveals the overview that the murky waters hide from divers. இது கடலுக்கடியில் இருக்கிற ஒரு கட்டிட அமைப்பு. Enclosure for ritual purposes. We should put all the data together. And well, it seems to me an area that deserves more research. Mysterious. Mysterious, exactly. Pumpahar, a news story. A couple of months after I dived at Pumpahar, a news story, not picked up elsewhere, appeared in the Indian press announcing the discovery of 2 lost cities 120 feet under the sea off northwest India. ஒரே நேரத்தில் இன்னொரு இடத்துலையும் இதை மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. அது துவாரகைன்னு சொல்கிற இடம். ஆனால் அதுவும் 10,000 வருஷத்துக்கு பழைய முந்தின இடம். அது கண்ணன் இருந்ததுக்கும் ஒரு 5,000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நாகரிகம் கட்டின இடம் அது. Precisely where Glenn Milne's maps had shown a huge loss of land at the end of the Ice Age. I felt as though I was being shown the Holy Grail. Nothing could stop me from going there. After I dived at Pumpahar, a news story, not picked up elsewhere, appeared in the Indian press announcing the discovery of 2 lost cities 120 feet under the sea off northwest India. Precisely where Glenn Milne's maps had shown a huge loss. A team of geologists from India's National Institute. Their sonar readings show evidence for 2 huge cities 120 feet underwater. And a sample they've collected from the seabed has been carbon dated to the end of the Ice Age. The NIOT experts aren't archaeologists. They were doing pollution studies in the Gulf. I think so. It's the scale of the Ice Age and was the last of 3 major pulses of meltwater release that have been identified by geologists. One city is more than 8 kilometers long. Other one is almost 9 kilometers. These are enormous. Enormous, yeah. Both of them appears to be along 2 river courses. A natural place for humans to settle. Yeah. Next, Dr. Badranarian took me to see some of the artifacts they've recovered by dredging the underwater sites. These are our micro tools, where you can see various shaped thin objects, well polished, to use them for various purposes. This is like a spoon. Spoon, yeah. You can see it is the shape of a deer they have made. இந்த இதெல்லாம் எடுத்தது எங்கன்னா அந்த துவாரகைன்னு சொல்ற அந்த இடத்துல இருந்து கடலுக்கடியில் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்தது. இது எல்லாமே வந்து கடலுக்கடியிலேருந்து எடுத்தது. ஆனால் எதுவுமே வந்து கிருஷ்ணர் காலத்தை சேர்ந்த ஒரு பொருட்கள் இல்லை இதில். ஸோ கிருஷ்ணர் காலத்தை சேர்ந்தது வந்து 3500 வருஷமாக தான் இருக்கணும். ஆனால் இது எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி 7500 சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மீறிய ஒரு சில இதுவெல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 10,000 வருஷத்துக்கும் பழமையானது. ஸோ 7500 வருஷம் சொன்னால் கூட அதுவும் கிருஷ்ணர் காலத்தை காமிக்காத ஒரு இடம். ஸோ அப்போ கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி இருந்தது. அது கிருஷ்ணர் இருந்த இடம் அது இதுன்னு சொல்லி நம்மளோட தமிழர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரத்துக்காரங்களும் வந்து தமிழர்கள்ன்றதை வந்து இப்போ அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த இடத்துமும் வந்து அவங்கதான்றது வந்து இப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து அதை மறைக்கிறதுக்காக கண்ணன் இந்த இடம் அப்படின்ற மாதிரி அது ஒரு மதச்சாயலை பூசிட்டாங்க. Well, it's very interesting because it's carved and other ornaments. This could push back the date of the invention of writing to the end of the Ice Age. This is some of the Stations. in between the seabed. You'll be seeing man-made.
But Dr. Badranarian had something even more spectacular to show me, which looks like a citadel. Something very different than what you see now. Right. Yeah. Wow. You see very square features. Yeah, and I can see a lovely series of right angles here. Yeah, they are all platform-like features. Yeah. The present is about 98 meters. We've created a computer simulation of the citadel. It gives some idea of the ambition and extent of the great buildings for so long lost beneath the waves. How long might this society have existed before it was flooded? All I want to do is go diving right away. But it's December 2001. There's political tension in the neighborhood, and Indian naval intelligence has politely but firmly declined my request to dive. Even the NIOT scientists themselves haven't dived yet, and until they do, or someone does, a question mark must hang over the claim stronger all the time. A month after I met them, the NIOT released the results of carbon dating on the artifacts recovered from the sunken cities. இதெல்லாம் 7500 பிசி, அதாவது இப்போ 2000 வருஷம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட 9500 வருஷத்துக்கு முன்னாடி. கர்ணனோடது 3500 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இது எடுத்தது வந்து 9500 வருஷத்துக்கு முன்னாடி. இதுவும் அதாவது 10,000 வருஷம் வருது. இதுவும் அந்த அதாவது குஜராத்தில் ஒரு கடலோரத்தில் பக்கத்தில் இருக்க அந்த கடலில் மூழ்கி இருக்க அந்த துவாரகையில் குஷஸ்தல்ன்ற ஒரு இடம், அது துவாரகைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தோட இந்த ஆர்டிஃபேக்ட்ஸும் இதில் பார்த்த அந்த ஆர்டிஃபேக்டும் பூம்புகார் தமிழ்நாட்டை ஒட்டின கடலோர பகுதியில் இருக்கிற அந்த கடற்கடியில் போய் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த கிருஷ்ணர்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காகனா சமஸ்கிருதம் தூக்கி பிடிக்கிறதுக்காக. ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பண்ணதுனால இது வந்து சமஸ்கிருதத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஆக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாக இது வந்து 7500 பிசி, அதாவது அது கூட 2000 சேர்த்துக்கணும். நம்ம 9500 வருஷம் பழமையான ஒரு பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க துவாரகையில். அப்போ இது கண்ணனுக்குரியதான இடமே கிடையாது. இது அது அவங்க பேரை நம்ம அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. Sensation around the world. One of the objects was dated to 7500 BC. That's 4,500 years before the cities of Mesopotamia and Egypt. 1,000 years before the cities of Mesopotamia and Egypt. How long would it have taken a civilization that was already here 9,500 years ago to build cities on this scale? We could be looking at a previously unknown high culture in existence around the coastal margins of India from perhaps as much as 12,000 years ago. And that's precisely the period when the U-shaped structure at the bottom of the Bay of Bengal was last on dry land. என்ன சொல்றாருன்னா கிராம் ஹேங்காக் அந்த குஜராத்தில் இருந்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட வருஷமும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒட்டுன மாதிரி இருந்து எடுத்த ஒரு அந்த கடற்கரையில் இருந்த அதோட வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வருஷமும் கட்டிடத்துக்கான வருஷமும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தை தொடுது. அப்போது இது ரெண்டும் ஒரே சமூகத்தால் தான் செஞ்சிருக்க முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறமா அதை உருவானது தான் வந்து சிந்து சமவெளி. நம்ம இவ்வளோ நாள் சிந்து சமவெளி அரப்பனர் மொகஞ்சதாரோ தான் ரொம்ப பழமையான நாகரிகம், அதுவும் திராவிடர்கள் நாகரிகம்னு நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இருந்திருக்கோம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரோட ஜீன் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 வருஷத்துக்கு பழமையானது. அந்த வீடியோ இப்போ இதில் இருக்குது, நான் இன்னும் வரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த இந்தியாவை சுற்றி இருக்கிற இடம் வந்து நம்ம இங்கேயே வந்து எதுக்காக நம்ம தங்கணுன்றதையும் அது இன்னொரு வீடியோவில் இருக்குது. நல்ல செழுமையான இடம் இந்த இந்தியா அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேயே நம்ம தங்கிட்டோம். நல்ல வளமையாக தான் இருந்திருக்கும். ரொம்ப வசதியாகவும் அறிவியல் விஞ்ஞானம் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கும். அதில் ஒரு சிலர் நாடோடிகளாக போனவங்க தான் வந்து ஆஸ்திரேலியாவில் போயிருக்காங்க. Flood myths seriously, instead of writing them off as primitive fantasies as so many archaeologists do, then they can point us towards new discoveries that could rewrite history.
Now you Big see, change. yeah, you Very see dramatic. this, island developing off. இது வந்து எப்படி நம்ம அந்த தமிழ்நாட்டோட பூம்புகார்ன்ற இடத்துல 16 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தாங்களோ அதே மாதிரி துவாரகைன்ற இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க குஷஸ்தல் தான் துவாரகைன்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அது மகாபாரத்திலே இருக்குது. ஸோ அந்த துவாரகைன்ற இடம் இதுக்கு முன்னாடி அது 10,000 வருஷம் 15,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்றதை காமிச்சிட்டு அது இதோட கனெக்டடு. அது வந்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்களால் தான் அவங்களோட தான் கனெக்டடு. இங்கேருந்து தான் சிந்து சமவெளிக்கு போயிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து தான் அவங்க போயிருக்காங்கன்றதையும் வந்து கிரஹாம் ஹான்காக் ஸ்டடி பண்ணியிருக்காரு. The west coast of India. To me, that's an extraordinary vision, because we know it's not there now. It's like a ghost island. You notice as we progress further through time that the Gulf of Cambay gradually gets more and more flooded. 12.4, 10.6, Yeah. 7.7 to 6.9. Bang. Huge change. Quite dramatic. Well, in that 800-year window, the Gulf of Cambay is inundated. What interests me is that the flooded domains of India's northwest lie side by side with India's oldest and most mysterious civilization, the Indus Valley civilization, so called because its first cities were found along the Indus River. It's one of the least understood cultures from the ancient world and believed to be the biggest, covering more than 1 million square miles. It flourished about the time the pyramids were built in Egypt. But I'm interested in it because even the most conservative archaeologists think its roots go back much further, to small-scale settlements dating to the end of the Ice Age, when Glenn Milne's maps show that huge floods ravaged India. Could the Indus Valley civilization be the missing link to lost cities of the underworld that I'm seeking? To find out, I'm going to Dolavira. இந்த தோலாவிராங்கிறது தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஆரம்பமான சிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே துவாரகை, அது குஷஸ்தல்ன்றது துவாரகை சொல்லியிருக்காங்க. துவாரகை இந்த குஜராத் ஒட்டுன இடத்துல தான் அவங்க ஆப்பிரிக்காலேருந்து வந்து அதோடைய ட்ராவல் ஆகி இங்கே நல்ல நாகரிகம் அடைஞ்சு நிறைய விஷயங்கள்லாம் இங்கே பண்ணி அதையும் தமிழ்நாட்டுக்கு எடுத்து போய் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாடோடிகள் மட்டும் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. இந்த தோலாவிராங்கிற இடத்துல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தோலாவிரா எந்த அளவுக்கு வந்து நாகரிகமான இடம்ன்றது இப்போ அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டை ஒட்டின கடல்ல மூழ்கி இருக்கிற அந்த பூம்புகாருங்கிற அந்த இடத்த இப்போ கிராம் ஹான்காக் பார்த்தாரு. அதுக்கு அடுத்தது இதுவும் பார்த்தாங்க, துவாரகைன்ற இடத்தையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பழசாகவும் இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே தமிழர்களோட கட்டிடக்கலை, தமிழர்களோட முன்னேற்றமாக தான் இருந்திருக்கு. இது நம்ம தலைக்கு ஏறக்கூடாதுங்கிறதுனால தான் நிறைய இந்த மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சொல்லி நம்மளாம் இதெல்லாம் தெரியாமல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தோலாவிரா இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர், ரஷ்ய ஆராய்ச்சியாளர் நினைக்கிறேன், அவர் பண்ணியிருப்பாரு. Dolavira. The water system seems to have been the secret of its success. But unlike other cities, the excavators find only one well here. The groundwater must have been brackish, so the city's water supply was provided by collecting and storing the monsoon rains. The facilities included several basins which worked as a filter system. The fascinating aspect of this urban design is that these people had a level of engineering know-how unequaled by other civilizations at the time, not in a monumental sense like the pyramids, but in the development of smaller inventions for municipal systems that noticeably improved people's living standards. There's a great deal of evidence that the ruins of Dolavira were once part of the greater Indus Empire.
இந்த தோலாவிராங்கிறது வந்து இண்டஸ் வேலி எம்பையர், இண்டஸ் எம்பையரோட இடம் தான் அப்படிங்கிறதையும் இந்த இன்னொரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவங்க இதோட இருந்தாங்களா இல்லை அது ஒரு பக்கம், அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு சில கூட்டம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே மட்டும்தான் வந்தாங்கன்னு இல்லை, அவங்க வேற ஒரு பக்கமும் போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து போன இன்னொரு இனத்தை கூட இவங்களோட கான்டாக்ட் இருந்துச்சா, வணிகம் ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதான் இப்போ சொல்ல வருவார். எப்படி போனாங்கன்னா இந்த தோலாவிராலேருந்து அப்படியே அந்த இண்டஸ் வேலி, அதாவது சிந்து இண்டஸ் வேலிங்கிற அந்த ஒரு ஆறு, அந்த ஆறு வழியாகவே, அந்த இண்டஸ் ரிவர் வழியாகவே, சிந்து நதி வழியாகவே அவர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பஞ்சாப் அது வரைக்கும் அவங்க போய் அங்கேயும் அவங்க இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் வணிகம் பண்ணிட்டு கடைசியில் அங்கேயும் போய் செட்டில் ஆயிருக்காங்க இண்டஸ் வேலியிலேருந்து. A people of brilliant architectural skills. But were there also traders in these cities who did business with neighboring cultures? Marshall's discoveries from the 1920s indicate a Bronze Age economic power. Standard measurements and weights start showing up everywhere. And the perfect means for transporting goods was the Indus. The river empties into the Arabian Sea in a confusing system of rivers and estuaries. The Sumerian king Sargon boasted that he allowed trading ships from the east to இண்டஸ் வேலி சிந்து சமவெளியில் யார் இருந்தாங்க? சிந்து சமவெளிக்கு அப்புறம் அவங்க முதல்ல அதுக்கு முன்னாடி வந்தது எங்கன்னா அந்த குஜராத் துவாரகைன்னு சொல்கிற இடம், அதாவது குஷஸ்தலன்னு ஒரு இடம். கிருஷ்ணர் இருந்தது 3500 வருஷம்னா அந்த இடங்கள்லாம் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் அங்கே வந்து இண்டஸ் அதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இண்டஸ் வேலியில் எப்படி அவங்க வந்தாங்க, இண்டஸ் வேலி தான் அவங்க முதல்ல என்ட்ரான இடம். அந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. சான்ஸ்கிரிட் எங்கேருந்து வந்ததை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா தமிழர்கள் வந்த அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களாம் வந்திருக்காங்கன்றத சொன்னது மைக்கேல் வுட். ஈவன் கிராம் ஹாங்காக்கும் அதுதான் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவருக்கு நிறைய மறுக்கப்பட்டிருக்கு இந்தியா கவர்மெண்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கிட்ட. இப்போ வந்து இன்னொரு ஆராய்ச்சியாளர் இங்கேருந்து எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருப்பாங்க, தமிழ்நாட்டில் இருந்து அவங்க தமிழ்நாடு அதுக்கப்புறம் தாண்டி எப்படி போனாங்க, நிலம் வழியாக போயிருக்காங்க, அதுக்கப்புறம் கட்டுமரம் பிடிச்சி போயிருக்காங்கன்ட்டு அதை பார்ப்போம். Well, with cutting-edge science. Aborigine songline. No stories. A lot of Aborigine in Australia. No stories about journeys. Well, with cutting-edge science. The Aborigine songlines say that mankind originated here in Australia. No stories about journeys. But the blood of Aborigines tells me that they've inherited a very ancient marker from Africa. It's around 50,000 years old, while Africans have no trace of Aboriginal markers in their blood. Australia. The big question is, Aboriginal markers in their blood. The human traffic was strictly one way, from Africa to Australia. The big question is, what route did they take? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காலேருந்து வந்து கிளம்புனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. எந்த வழியாக வந்திருப்பாங்க, எங்கே அவங்க கொஞ்ச நாளாக வாழ்ந்திருக்காங்க, அதாவது நாடோடிகள் பற்றினது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நல்ல வளர்ந்த கட்டிடக்கலை, அவங்க அங்கேயே தங்கி வீடு கட்டி ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் வச்சு எல்லாமே அவங்க முன்னேறின ஒரு சமூகம் இருந்த ஒரு தமிழ் கூட்டமும், அதுக்கப்புறம் அவங்க கூட சேராத ஒரு நாடோடிகளாகவே, காட்டுவாசிகளாகவே, பழங்குடியினராகவே நாகரிகம் இல்லாமல் மூவ் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஒரு நாகரிகம் வந்து எந்த வழியாக வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த வழியாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா இப்படி வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்காங்க, இங்கே இருந்து இப்படி தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது. அது இந்தியர்கள் தான். அவங்க ஆஸ்ட்ரனேஷன்ஸ் இந்த வழியாக வர்றது, இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரனேஷன்ஸ். இந்த ஆஸ்ட்ரனேஷன்ஸ் இந்த வழியாக வந்ததுனால இவங்க கிட்ட இருக்கிற எல்லா அந்த விஷயங்களும், கட்டுமரம், வாழைப்பழம் இது பண்ணுறது, சாகுபடி பண்ணுறது, அதெல்லாமே இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஆஸ்ட்ரனேஷன்ஸ்க்கும் தமிழர்களுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த வழியாக தான் அவங்க டிராவல் பண்றாங்கன்றத சொல்றாரு இந்த புது ஆராய்ச்சியாளர். 50,000 years ago, the Ice Age had locked up the world's water. Sea levels were lower, making Indonesia one landmass. Australia was joined to New Guinea.
Since then, rising sea levels have covered up any trace of their presence along this route. If these first African migrants traveled this road, then their genes and the elusive Australian marker might survive somewhere. I'm going to India to see if I can find any genetic trace of the Africans en route to Australia. If I can, it'll be the first direct evidence that native Australians came this way. Let's go see if we can make history. Madurai in southern India. My mission? To try and find the missing link. I'm looking for the genetic marker found today in Australian Aborigines that shows their ancestors traveled through India on their journey to their new home. It's history. I've got some really exciting news. Oh, good. Let's take a look at it. If you look at this particular position, see that change from C to T? T, yes. That's the marker. We've done it. This tiny spelling mistake occurred around 2,000 generations ago. It proves that our African ancestors did pass through here on their way to Australia. In the end, one man from a small village west of Madurai had the answer. It had been passed down to him from the very first humans to set foot in India. And here he is. From Africa to Australia, and now, for the first time, the missing link we found in India. The genetic evidence of modern man's first coastal migration to Australia. Most of the route would have been pretty easy, requiring the same beachcombing survival skills learned in Africa. But there was one final obstacle. Even at the height of the Ice Age, the coastline didn't quite reach to Australia. There were still 150 miles of open ocean. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ ஓப்பன் ஓஷன் எப்படி அவங்க வந்து போனாங்க அந்த இடத்துல ஆஸ்திரேலியாங்கிறது அப்படின்னா அந்த கடலை வச்சு தான் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வழியாக போயிருக்காங்க. 150 மைல்ஸ் வந்து ஓப்பன் ஓஷன் இருந்திருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க போன வழி வந்து எந்த வழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா obstacle. Even at the height of the Ice Age, the coastline didn't quite reach to Australia. ஸோ போயிட்டு இருக்காங்க. இது போகிற வழி இந்த இடம் தான் வந்து ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ இங்கே இடத்துல தான் நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் நம்ம கிட்ட நிறைய எடுத்துட்டு அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பேர்கள்லாம் வந்து நம்ம பேர்களாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பல நம்ம வந்து இந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அதாவது குஜராத் அந்த துவாரகை என்று சொல்கிற இடம். அதுக்கப்புறம் இந்த வழியாகவும் இங்கேயும் போய் செட்டில் இருக்காங்க. இந்த போர்ஷன் தான் அவங்க எடுத்த எல்லா ஆர்டிஃபேக்டும் வந்து 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மக்களோட இது ட்ரேஸில் ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து கடலுக்கடியில் இருந்திருக்கு. அது எல்லாமே திராவிட கலையோட பண்பாடு தான் சித்தரிக்கிறது. அந்த இதுதான் அந்த பூம்புகார்ன்ற ஒரு நகரமும் உள்ளே இருக்குது. இன்னமும் இந்த இடத்துக்கான கம்ப்ளீட்டான இது வந்து இந்தியா வந்து ஒதுக்கலை, ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கலை. ஏன்னா ஒதுக்குனாங்கன்னா இது ஏற்கனவே இங்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிந்து சமவெளியும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே இந்த இடம் வந்து ரொம்ப முன்னேறி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இதெல்லாம் கொஞ்சம் மூழ்கினதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க. இந்த சிந்து சமவெளி ஹரப்பா மொஹஞ்சதாரோ சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுவும் வந்து ஆழிப்பேரலையினால 3500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து 20,000 வருஷம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த பக்கமாக வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இந்த சவுத் இந்தியா பக்கமாக வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே 3500 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் அந்த சிந்து சமவெளியோடய வந்திருக்காங்க. வந்து இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. நம்ம வந்து அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே இருந்த பழங்குடியினர் இங்கே நிற்காம போன பழங்குடியினர்கள்
இந்த வழியாக தான் வந்து ஆஸ்திரேலியா போனாங்க. இங்கே இருக்கிற ஆஸ்ட்ரோனேஷன்ஸ் கூட ஆஸ்திரேலியா ப்ளஸ் ஏஷியா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் ஆஸ்ட்ரோனேஷன்ஸ். நமக்கான அந்த கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கான நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, ஆராய்ச்சிகள்லாம் முடிவுலாம் இருக்குது. ஈவன் அந்த வாழைப்பழம், கட்டுமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருந்து போனது தான். ஆஸ்ட்ரோனேஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இங்கேருந்து இந்த 150 மைல்ஸ் 200 மைல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணம் அந்த கட்டுமரம்ன்றது ஒன்று ஒரு இதை யூஸ் பண்ணி கூட டிங்கோ அப்படின்னு இப்போ அவங்க சொல்கிற பேர் நம்ம நாட்டு நாய் அங்கே வந்திருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இதுக்கு முடிந்த இந்த காணொலியோட ஸ்டார்டிங்கில் அது முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த டிங்கோங்கிற நாய் பழங்குடியினர்களோட இதுவெல்லாம் வந்து ஜீன் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எடுத்த ஜீன் வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இது 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் கட்டிடவங்களாம் அவங்க எடுத்திருக்காங்க. பட் மக்கள் 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இந்த இடத்துல. நாகரிகம் அடைஞ்சது ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இவங்கெல்லாம் வந்து 3,500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்டுக்கான ஆளுங்க வந்து ஜஸ்ட் 3,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். தமிழர்கள் 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மறைக்கப்படுறதுக்கு காரணம் நமக்கான அந்த புராணங்கள்லாம் எடுத்துகிட்டு அவதாரங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் நம்மக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு எங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்தியாவோட பூர்வகுடியினர் தமிழர்கள் அப்படிங்கிறது அங்கே பார்த்தா நம்மளே வந்தேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். வந்து ஏறினதுக்கப்புறம் தான் மற்றவங்க வந்தேரியா வந்திருக்காங்க. ஸோ தமிழர்கள் தான் பூர்வகுடி மக்கள் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. இங்கே தங்காமல் நாடோடிகளாக போனவங்க தான் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் இந்தோனேஷியா அங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்திய தமிழர்கள் தான் இந்தியாவோட பூர்வகுடி மக்கள்ன்றது தெரிஞ்சிடும். அவங்க ரொம்ப முன்னேறின ஒரு சமூகமாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் தீபாவளி நம்ம வடநாட்டில் இருக்கிற தீபாவளிக்கும் தென்னாட்டில் இருக்கிற தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலி இதுக்கப்புறம் நான் போடுறேன். இது மாதிரி நிறைய உண்மை தகவல் ஆராய்ச்சி மூலமாக வந்த தரவுகள், ஆராய்ச்சி மூலமாக வந்த ஆதாரங்கள், முடிவுகளை வச்சு தான் ஒரு தகவல்களை வச்சு தான் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் தைரியமான என்னோட வீடியோவை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி தவறு இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்கும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நான் வந்து நான் எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா சும்மா வாயிலே சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஒரு பெரிய கதையை ஒன்று சொல்லி நீங்கள் அதை நம்புங்கன்ற மாதிரி நான் எதுவுமே சொல்ல. எல்லாமே ஆராய்ச்சியில் எடுத்துகிட்டு வந்த முடிவுகள். எதுவுமே நம்ம தமிழர்கள் பண்ண ஆராய்ச்சிகள்லாம் எதுவும் கிடையாது. இந்திய கவர்மெண்ட் பண்ண ஆராய்ச்சிகள் இல்லை. எல்லா மைக்கேல் வுட்ஸு, கிரஹாம் ஹான்காக் அந்த மாதிரி நம்ம இதுலேயே ஐராவதம், அதுக்கப்புறம் வந்து நாராயண சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரிசா பவுல், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஆராய்ச்சிகளோட நான் எடுக்கல. இத்தனைக்கும் இது இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா சர்வே அந்த ஆராய்ச்சியாளர்களோட முடிவு கூட கிடையாது. இது வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுக்கு நமக்கு எதுவும் செய்யணுன்ற ஒரு இது இல்லை. அவங்களுக்கு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆராய்ச்சிகளோட முடிவுகள், அவங்களோட தகவல்கள் எடுத்து தான் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது தவறான முடிவுகள், நான் தவறான ஒரு தகவல்கள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை எடுத்துருவேன், அந்த வீடியோவை எடுத்துடுறேன். நான் இதில் இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. பார்த்து